இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். சித்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு காரியம் செஞ்சாங்க. அத சொல்லதான் வர சொன்னேன். என்ன பண்ணாங்க? நான் எதர்ச்சியா அம்மா ரூம் பக்கம் போனப்போ அப்போ சித்தி அம்மா ரூம்ல இருக்கிற பீரோல எதையோ தேடிட்டு இருந்தாங்க. சின்னத்தை எதையோ தேடிட்டு இருந்தாங்களா? என்னவா இருக்கும்? அது தெரியல. நான் சும்மா ஒரு குரல் கொடுத்ததும் அங்கிருந்து வேகமா போயிட்டாங்க. உன் அம்மாவோட பீரோல எதையோ தேடுறாங்கன்னா ஒன்றும் பணமா இருக்கணும், இல்லை எதனா டாக்குமெண்ட்ஸா இருக்கணும். இந்த விஷயத்த அம்மா கிட்ட வேணா சொல்லுவோமா? இல்லை வேண்டாம். ஏன் வேண்டாங்கிற? உன் அம்மா நம்ப மாட்டாங்க. அதுவும் நீ இப்போ போய் சொன்னா சுத்தமாக நம்ப மாட்டாங்க. உன் சித்திக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அவங்க சொல்றதை தான் நம்புவாங்க. நீ சொல்றதும் சரிதான். முதல்ல அவங்க எதை எடுக்க வந்தாங்கன்னு தெரிஞ்சுப்போம். மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன சந்திரா, டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டியா? இல்லங்க. ஏன் சந்திரா இன்னும் எடுக்கல? அங்க எதுவும் பிரச்சனையா என்ன? ஆமாங்க, நான் எடுக்க போன நேரத்துல அந்த ரேவதி வந்து தொலைச்சிட்டா. அதனால நான் உடனே அங்கிருந்து வந்துட்டேன். திரும்ப போயும் எடுக்க முடியல, அதுக்குள்ள அக்கா வந்துட்டா. என்ன சந்திரா இப்படி சொல்ற? இங்க பாரு, நீ காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவேன்னு நினைச்சேன். என்னங்க பண்றது, சில நேரம் ஸ்லிப்பாக தானே செய்யும். உன்னை நம்பிதான் சேட்டு பையன்கிட்ட நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு, நாளைக்கு அந்த டிரைவர் பையன் போய் டாக்குமெண்ட கேக்குறப்போ அவங்கிட்ட கொடுக்க கூடாதுன்னா அதுக்கு முன்னாடி நாம பணம் கொடுத்து நம்ம பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். புரியுதா? நீங்க கவலைப்படாதீங்க. யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கலாம், இல்ல வேற வகையில பணத்தை புரட்டலாம். கண்டிப்பா டாக்குமெண்ட் நம்ம கைக்கு தான் வரும். நீங்க கவலைப்படாதீங்க. சரி சந்திரா, இத பத்தி நாளைக்கு பேசுவோம். வச்சிருட்டா? சரிங்க. ரொம்ப நல்லா இருக்கு மாப்ள. இந்த பாரு. இந்த ரோக சகல இன்விடேஷன் அமர்க்கலமா இருக்குப்பா. இங்க பாரு, ஃபங்க்ஷன் இதை விட அமக்கலப்படுத்திடலாம். அத்தைக்கு இந்த ஃபங்க்ஷனை செய்ய போறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்விடேஷன் சிம்பிளா நீட்டா இருக்கு. சின்னத்த, இன்விடேஷன் வந்திருக்கு, பாக்குறீங்களா? நாங்கெல்லாம் பார்த்துட்டோம், நீங்களும் பார்த்து உங்க கருத்தை சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். டேய், சும்மா இருக்கிற வாயை புடுங்கி வம்பு பண்ணலான்னு பாக்குறியா? இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன், இதுக்கு ஒரு இன்விடேஷன் கேடா? சந்திரா, மரியாதையா பேசு. வர வர ஓவரா பண்ற. மாமா, தேவையில்லாம இவன் தான் வம்பு இழுக்கிறான். ஏன் வாயை மூட சொல்லாதீங்க, முதல்ல அவன் வாயை மூட சொல்லுங்க. இந்த காலத்துல பெத்த அம்மாவுக்கு செலவைக்கிற பிள்ளைங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க. இது நீங்க உங்க அம்மா மேல வச்சிருக்கிற அதிகமான அன்பு பாசத்தை காட்டுது தம்பி. உங்க அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அவங்கள அம்மாவை அடையிறதுக்கு நான் தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். இவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு போவாங்கன்னு நான் நினைக்கல. கவலைப்படாதீங்க மாப்ள. உங்க அம்மா எங்கேயும் போகல. உங்களுக்குள்ள இருக்கிற உங்க நல்ல குணத்துல உங்க அம்மா என்னைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம். சிலை செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல, சிலை செஞ்சுட்டோம், ரெடியா இருக்கு. சிலையை நீங்க வந்து வாங்கிக்கிறீங்களா இல்ல நாங்க டெலிவரி பண்ணட்டுமா சார்? நான் உங்களுக்கு ஒரு லொகேஷன் அனுப்புறேன், அங்க கொண்டு வந்து கொடுத்துருங்க. சரிங்க சார்.
சிலை ரெடி ஆயிடுச்சா மாமா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாப்ள. சொல்லு கார்த்தி. அண்ணா, சிலை ரெடி ஆயிடுச்சா? அப்படியா? நான் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் 2 பேரும் கரெக்டாக வந்துடுங்க. கண்டிப்பா வந்துடுறோம். சரிண்ணா, ஓகே. ஆமா, நான் போய் சேட்டோட பையனை பார்த்து பேசி டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க மாப்ள. சகல இருப்பா, நானும் வரேன். வாங்க. போயிட்டு வந்துடுறோம் ரகு. அபிராமி, நீ உயிரோட இருக்கிறப்போ ஒரு அண்ணனா உன்னை பார்க்க முடியல, பேச முடியல, என் பாசத்தை காட்ட முடியல. என்னோட இயலாம தான் இத்தனைக்கும் காரணம். என்ன மன்னிச்சிருமா. அடுத்த பிறவிலையும் நீயே எனக்கு தங்கச்சியா பிறக்கணும். இந்த ஜென்மத்துல காட்ட முடியாத அன்பு பாசத்தை எல்லாம் அடுத்த ஜென்மத்திலேயாவது காட்டி உன்னை நான் சந்தோஷப்படுத்தணும்மா. அத்தை, நீங்க உயிரோட இருந்தப்போ நான் உங்களை பார்த்திருக்கேன். அப்ப உரிமையோட உங்களை அத்தைன்னு கூப்பிட முடியல. இப்ப கூப்பிட நீங்க உயிரோட இல்ல. இது என் மனசுல ஒரு குறையாவே இருக்கு. ராகுல், இவங்க தான் 2 நாளைக்கு முன்னாடி உன்னை தேடி வந்தது. என் பேர் கார்த்தி சார். நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஃபோனில் பேசினேன். ஞாபகம் இருக்கு சார். போன்ல பேசுனீங்களே, அன்னைக்கு ஏதோ டாக்குமெண்ட்டை பத்தி பேசுனீங்க. சரியா ஞாபகம் இல்லையே. இப்ப கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஆமாம் சார், உங்கள் அப்பா கிட்ட என்னோட லேண்ட் டாக்குமெண்ட் ஒன்று பிளட்ஜ் பண்ணி ஒரு 5 கோடி ரூபா கடன் வாங்கியிருந்தேன். ம். இப்போ கடனை வட்டியோட திரும்ப கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போகலாம் தான் சார் வந்தேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. அந்த இடத்த தான் எப்பவோ மாத்தி கொடுத்துட்டீங்களே எங்க அப்பா பேர்ல. இப்ப எதுக்கு டாக்குமெண்ட் கேக்குறீங்க? நான் உங்கள் அப்பா பேருக்கு மாற்றி கொடுத்தேனா? ஆமா, மாத்தி கொடுத்துருக்கீங்க. இல்லை சார், நீங்கள் வேற யாரோட லேண்ட் டாக்குமெண்ட்டை பற்றி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் யார் பேருக்கும் என்னோட லேண்டை மாற்றி கொடுக்கல. இல்ல, நீங்க சைன் பண்ணி மாத்தி கொடுத்துருக்கீங்க. அதுக்கான டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு. இது என்னங்க அடாவடியா இருக்கு? சம்பந்தப்பட்டவரே மாத்தி கொடுக்கலன்றாரு, நீங்க என்னமோ மாத்தி கொடுத்துட்டதா சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. இருங்க, உங்க டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரேன். என்ன சகல இந்த சேட் இப்படி சொல்லிட்டு போறான்? இடத்த மீட்க பிரச்சனை வரும் போல இருக்கேப்பா. இதுதான் நீங்க எங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்த டாக்குமெண்ட். இதுல நீங்க கையெழுத்து போட்டிருக்கீங்க பாருங்க.